அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். அன்பர்களே, வாழ்க பணமுடன், வளர்க புகழுடன். தொடர்ந்து பல்வேறு விதமான செல்வ ரகசியங்களையும் வாழ்வியல் மேம்பாட்டு ரகசியங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த பகிர்தலில் நமது நண்பர் ஒருவர் கேட்ட கேள்விக்கான பதிலை அவருக்கு மட்டுமல்ல, எனது நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கின்றேன். சந்திராஷ்டம் என்றால் என்ன, சந்திராஷ்டத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியான பதிவு தான் இந்த பதிவு. சந்திரன் என்றால் நிலவு, அஷ்டம் என்றால் மறைதல். நிலவு மறைதல் என்ற வார்த்தை தான் சந்திராஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் என்பவர் பார்க்கடலை கடையும் பொழுது உருவானவர் என்கின்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதனால் அவர் குறிப்பிட்ட நாட்களில் பதட்ட நிலையில் கடல் அலைகள் எவ்வாறு பௌர்ணமி என்றோ சில நாட்கள் என்றோ பதட்ட நிலையில் இருக்குமோ அதுபோல நம் மனதும் சில நாட்களில் பதட்ட நிலையில் இருக்கும். அதை பதட்ட நிலை வரக்கூடிய நாளைத்தான் சந்திர ஆஷ்டமம் என்று சொல்கிறோம். சந்திரன் என்பார், நிலவு என்பவர் ஆல்ரெடி மனம் சம்பந்தப்பட்டவர்னு நிறையா பதிவிட்டிருக்கேன். அந்த மனம் சம்பந்தப்பட்ட சந்திரன் ஆனவர் நமது மனநிலையையும் கவனத்தை உட்கொள்ளுவார். அந்த சந்திரனை நாம் சரியான விதத்தில், அந்த சந்திராஷ்டத்தை சரியான விதத்தில் கையாண்டோம் என்றால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும். சந்திராஷ்டம் எப்படி உருவாகிறது என்பதை பற்றியான பதிவு தான் இந்த பதிவு விளக்கத்துடன். 9 கோள்களில் சந்திர பகவான் மணக்காரன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது இவரின் கருணை தீட்சியம் ஒருவரின் மனதை திடமாக்கி வலிமையாக்கும். சந்திரனோட கருணை தீட்சியம் திடமாக்கி மனபலத்தை கொடுப்பாரு சந்திரன் இருந்தால். இவரது அருள் குறைவு ஒருவரது மனதை குழம்பச் செய்யும், மன வலிமையை இழந்து மனம் டல்லாகிறது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒருவரின் மனம் ஆழ்கடல் போல் சலனமற்று தெளிவாக இருக்கும். அதே மனம் அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடல் போல் எண்ண அலைகளால் தடுமாறி தவிப்பதும் இவரது இட மாறுதல்களால் நடைபெறுவையாகும். கடல் நீரை ஓமையாக கொண்ட இதை சொல்ல காரணம், சந்திர பகவான் அமிர்தம் கடைகின்ற சமயத்தில் கடலில் தோன்றியவர். அதோடு இவர் நீர் கிரகம் ஆவார். சந்திரன் என்பவர் நீர் கிரகம் ஆவார். இவர் தோராயமாக ஒரு ராசியில் 2.5 நாட்கள் பெயர்ச்சி ஆவார். அப்படி சந்திர பகவான் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் பிரசவிக்கும் போது, அதாவது அந்த இடத்திலிருந்து மாறும் பொழுது 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்பதால் அந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானின் அருள் தடைபடும். எனவே அந்த நாள் அந்த ராசிக்கு சந்திராஷ்டம் ஆகும். அந்நாளில் மனதில் குழப்பம், மந்த நிலை, தேவையற்ற பதட்டம் ஏற்படும். ஓகேங்களா? ஒரு ராசிக்கு 2.5 நாள் இருப்பார். அந்த 2.5 நாளில் அவர் மற்ற ராசிக்கு பிரவேசிக்கும் போது 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த ராசிக்கு சந்திரனோட பார்வை இருக்காது. சந்திரனோட பார்வை இல்லாத போது அவர் மனோரீதியான பிரச்சனைகளை சந்திப்பார். அந்த மனோரீதியான பிரச்சனையுடன் அந்த நாளில் ஏதாவது செயலை செய்தார்கள் என்றால் அந்த செயல் தடைபடும், குழப்பத்தில் ஏற்படும், வெற்றிகரமாக நடக்காமல் இழுத்து போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த நாள் தான் சந்திராஷ்டம். அது கேலண்டர்லேயே போடுவாங்க, இந்த ராசிக்கு இது சந்திராஷ்டம் அப்படிங்கிறத. ஸோ அந்த நாள் நீங்கள் என்ன செய்யலாம்னா, அதிகபட்சமான முடிவு எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யாதீர்கள், முக்கியமான காரியங்களை செய்யாதீர்கள், இயல்பாக செய்யக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்யுங்கள். ஓகேங்களா? இதை நான் சொல்லலை, நமது மெஞ்ஞானிகளான சித்தர்களால் வழிமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள். சித்தர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இது மூட நம்பிக்கையும் அல்ல. இது பல்வேறு நபர்களால் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்கப்பட்ட பிறகு பதிவிடப்பட்ட பதிவுதான். ஸோ சந்திராஷ்டம் என்பது உங்கள் ராசியில் மாதத்திற்கு ஒரு 2.5 நாள் உங்கள் ராசியை பார்க்க மாட்டார் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது. அவ்வாறு பார்க்காமல் இருக்கும்போது உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை ஏற்படும். அந்த நாள் உங்களுக்கு தோல்விகரமான நாளாய் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆகையால் அன்பு நண்பர்களே, சந்திராஷ்டத்தன்று இதை மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் ராசியை அன்று வரும்பொழுது புது புது விஷயங்களை செய்யாதீங்க, புது புது முடிவுகள் எடுக்காதீங்க. அதையில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, முக்கண்ணன்னு சொல்லக்கூடிய சிவனின் புதல்வனான விநாயகருக்கு நீங்கள் தலை நெற்றி பக்கத்தில் ஒரு தேங்காயை வச்சு வேண்டி
அந்த நாள் காலையில் தேங்காயை உடைச்சிட்டு உங்களோட வேலைக்கோ தொழிலுக்கோ செல்லுங்க. சந்திராஷ்டத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அதே நாளில் ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு எறும்புகளுக்கு அரிசி போட்டீர்கள் என்றால், அந்த எறும்புகளுக்கு உணவை அரிசியாக போட்டீர்கள் என்றால் சந்திராஷ்டத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்திரன் மனோரீதியானவர். அந்த மனோரீதியானவர் உங்கள் ராசியை பார்க்காத அன்று மனோரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, செயல் ரீதியான தடைகள் ஏற்படும். அந்த தடைகளிலிருந்து வருவதற்கு நீங்கள் அந்த நாளில் புது காரியங்களையும் புது முடிவுகளையும் முக்கியமான செயல்களையும் செய்யாமல் இருந்தால் எப்போதும் உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும். ஸோ சந்திராஷ்டம் என்பதை இதை பதிவேற்றிருக்க இன்னும் சிறந்த பதிவுகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது புது விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.